வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் மார்ச் 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே வாக்களிக்க இயலும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. 25,000 துணை ராணுவ வீரர்களை தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்த நாள் முதல் இதுவரை 75 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். பல்வேறு பகுதிகளிலும் பறக்கும் படையினர் நடத்திய சோதனை குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து நீடித்து வரும் இழுபறியால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா தமாக? இன்று முக்கிய முடிவு அறிவிக்க உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் தொகுதிகளை பங்கிட்டு கொடுப்பதில் தொடர் சிக்கல். விசிக, மார்க்சிஸ்ட் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் இழுபறி நீடிப்பதாக தகவல். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி? தொகுதி ஒதுக்கீட்டில் திமுக கரார் காட்டி வருவதால் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தலைவர்கள் விடிய விடிய ஆலோசனை. திமுக கூட்டணியில் சொற்ப தொகுதிகளை கிடைக்கும் என திருமாவளவன் ஆதங்கம். தமிழ்நாட்டில் விசிக வளர வேண்டும் என நினைக்கும் எந்த ஒரு பெரிய சக்தியும் இல்லை எனவும் வேதனை. கூட்டணிக்கு புதுவரவான தேமுதிகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க முடியாமல் திணறும் திமுக. தொகுதி பங்கீட்டை முடித்த 6 கட்சிகளும் விருப்ப தொகுதிகள் பட்டியலை கொடுத்துள்ளதால் விரைவில் முடிக்க திமுக தலைமை அறிவுறுத்தல். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் தமிழகம் வருகை தாமதமாவதால் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அதிருப்தி என தகவல். அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டிடிவி சந்தித்த நிலையில் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. என்டிஏ கூட்டணியில் இருக்கும் சிறிய கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்தும் பாஜக தலைமை. வெற்றியை உறுதி செய்ய அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடவே சிறிய கட்சிகள் விருப்பம் என தகவல். தாம் இல்லாத அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆருடம். தமிழகத்தில் பாஜக தனித்து நின்றால் ஒரு தொகுதியிலாவது ஜெயிக்க முடியுமா எனவும் கேள்வி. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதியாகும் என தகவல். புதுச்சேரி மாநில தேர்தல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை புறக்கணித்த காங்கிரஸ். தனியார் நட்சத்திர விடுதியில் பல மணி நேரம் காத்திருந்த திமுக எம்பி ஜெகதரட்சகன் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் விரக்தி. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என மாநில தேர்தல் பொறுப்பாளர் ஜெகதரட்சகன் விளக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 9 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மண்ணாடிப்பட்டில் நமச்சிவாயம், மணவெளியில் செல்வம் வேட்பாளர்களாக அறிவிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் களமிறங்கும் எம்எல்ஏ ஜி.என்.எஸ். ராஜசேகரன். மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் போட்டி.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக போட்டியிடும் 2 தொகுதிகள் அறிவிப்பு. உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. பாஜகவில் தொடர்ந்து ஓரங்கட்டப்படுவதால் சரத்குமார் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் தொடங்குவது குறித்து ஆதரவாளர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை. புதுச்சேரியில் வேட்பாளர் பட்டியலை விஜய் இன்று வெளியிட உள்ளதாக தகவல். நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள நிலையில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது தவேக. தமிழ்நாட்டின் வளர்ச்சி முழுமையடைய வேண்டும் எனில் அடுத்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் ஆட்சியை தொடர வேண்டும். பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. தூத்துக்குடியில் இருந்து நெல்லை சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தீ பற்றியதும் பயணிகள் உடனடியாக கீழே இறங்கியதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நடை திறப்பு. நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் விழா நடைபெறும் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். கடல் போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஈரான் அதிபர் மசூத் பெசக்ஷியான் உடனான தொலைபேசி உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். தங்கள் நாட்டின் மீது தரை வழியாக அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். மேற்காசியா மற்றும் வளைகுடா பிராந்தியங்களில் நிலவி வரும் போர் பதற்றத்தை அடுத்து அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டும் நிலையம் மீது அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல். பூமிக்கடியில் சுமார் 50 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ள தளம் மீதான தாக்குதலால் கதிர்வீச்சு ஏதும் ஏற்படவில்லை என ஈரான் தகவல். நாட்டில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் நாளை முதல் எல்பிஜி ஒதுக்கீடு மேலும் 20% அதிகரிப்பு. உணவகங்கள் அரசின் கீழ் செயல்படும் மலிவு விலை உணவகங்களுக்கான முன்னுரிமை தொடர்பாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு மத்திய அரசு கடிதம். ஐந்து மாநில தேர்தல்களுக்கு பிறகு பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்திவிடும். எரிபொருள் பிரச்சினையை எதிர்கொள்ள தேவையான எந்த ஒரு திட்டமிடலும் மோடி அரசிடம் இல்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம். ஈரான் இஸ்ரேல் போர்ச்சூழல் விமான போக்குவரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் பயணிகளிடையே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. விமான டிக்கெட் உயர்வால் பயணிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் ராம்மோகன் தகவல். ஈரான் போர் விவகாரத்தில் மோடி அரசு மௌனம் காப்பது கோழைத்தனம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கடும் விமர்சனம். மார்ச் 23 முதல் உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கான தற்காலிக உச்சவரம்பை நீக்க மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு. இண்டிகோ விமான சேவைகளில் ஏற்பட்ட இடையூறுகளை களைய விமான கட்டண உச்சவரம்பை விதித்திருந்த நிலையில் நீக்கம். கேரளாவில் தேர்தல் பிரச்சாரத்தை மார்ச் 25ஆம் தேதி தொடங்குகிறார் ராகுல் காந்தி. கோழிக்கோட்டில் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிரம்மாண்டமான மாதா கங்கௌர் ஊர்வலம். 210 நாட்டுப்புற கலைஞர்கள், 32 பாரம்பரிய குழுக்கள் பங்கேற்று பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி அசத்தல். ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலனை. விரைவில் போர் நிறுத்த முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு.
ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்படும் பயங்கரவாதிகள் அமைதியை கெடுப்பதை பாகிஸ்தான் அனுமதிக்காது. ராணுவ தலைமை தளபதியும் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியுமான மார்ஷல் ஆசிம் முனீர் எச்சரிக்கை. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டி. இந்தியாவின் தன்வி சர்மா ஜப்பான் வீராங்கனை நொசோமியுடன் தோல்வியடைந்தார். IPL 2026 சீசனில் நம் திறனை 120% வெளிப்படுத்த வேண்டும். RCB வீரர்களுக்கு கேப்டன் விராட் கோலி அறிவுரை. ஆசிய கோப்பை பெண்கள் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஜப்பான். சிட்னியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அசத்தல்.